ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ்லேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது ரிலேட்டடாக இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ அண்ட் பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா அது செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன் 75 லிட்டர் ஆஃப் மில்க் ப்ளஸ் வாட்டர், அதாவது மில்க் வாட்டர் இருக்கிற ஒரு மிக்சர், 75 லிட்டர் இருக்கிற ஒரு மிக்சரில் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இஸ் 4:1 தந்துட்டாங்க. மில்க் இஸ் டு வாட்டரோட ரேஷியோ வந்து 4:1. The quantity of water required to make the ratio of milk is to water 3:1 is. இப்போ டோட்டலாக 75 லிட்டர் இருக்கு. அதில் 4:1 ரேஷியோவில் மில்க் வாட்டர் இருக்குன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் பார்ட் வந்து 4 + 1 5. ஸோ அப்போ 75 டிவைடட் பை 5 பண்ணோன்னா 15 கிடைக்குமா? ஸோ இந்த மில்கோட குவான்டிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 × 15, வாட்டரோடைய குவான்டிட்டி வந்து 1 × 15. ஸோ 4 × 15 பண்ணால் 60 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ். அப்போ மில்கோடைய குவான்டிட்டி வந்து 60 லிட்டர்ஸ் இருக்கு, வாட்டரோட குவான்டிட்டி வந்து 15 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் என்னதுன்னா, இதை வந்து இந்த ரேஷியோ வந்து எனக்கு 3:1 நான் சேஞ்ச் பண்ணணும். எதை ஆட் பண்ணி? வாட்டரை ஆட் பண்ணி. அப்போ மில்க் வந்து அப்படியே தான் இருக்கு, 60 தான் இருக்கு. இப்போ இந்த 15 என்னவா வந்துச்சுன்னா எனக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும் 3:1. ஸோ 20 தானே, 20 வந்ததானே நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு திரும்ப 3:1 கிடைக்கும். அப்போ 20 லிட்டர்ஸ், 60 லிட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். வாட்டரை வந்து 20 லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ரேஷியோ கிடைச்சிருக்கும். அப்போ 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டரா வாட்டர் வேணும்னா நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்? 5 லிட்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 5 லிட்டர்ஸ். செகண்ட் கொஸ்டின், a mixture of 150 liter of wine and water contains 20% water. How much more water should be added so that water becomes 25% of new mixture? என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 150 லிட்டர் இருக்கு ஒரு மிக்சரு, wine is to water இந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஏன்னா 20% வந்து வாட்டர்னா அப்போ மிக்சர் இருக்கிறதுலாம் வைன் 20% வாட்டர், 100% டோட்டலாக ஒரு மிக்சர் இருக்கும்னா அது 20% வாட்டர் இருக்குன்னா அப்போ 80% வைன் இருக்கும். இப்போ 150ல் 20% எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா? 150 × 20/100. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். 30 லிட்டர் வாட்டர் தான் இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 150 × 80%, 80% தான் வைனோடைய கண்டென்ட்டு. ஸோ அது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 120. ஸோ 120 லிட்டர்ஸ் வந்து வைன். அப்போ 120 லிட்டர்ஸ் ஆஃப் வைன் இருக்குது, 30 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ ஹவு மச் மோர் வாட்டர் ஷுட் பி ஆடட் ஸோ தட் வாட்டர் பிகம்ஸ் 25% ஆஃப் த நியூ மிக்சர். இப்போது இங்கே நான் வாட்டர் எவ்வளவோ ஆட் பண்ண போகிறேன். அப்போ வாட்டரோட கண்டென்ட் வந்து 25% வந்துச்சுன்னா வைன் எவ்வளோ இருக்கும்? 75% இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஒரு 5 5 25 5 6 7 5 5 7 5 5 3 3:1 வரும் ரேஷியோ. இங்கே நான் ஆட் பண்ண போகிறது வாட்டர் தான், ஓகேவா? ஸோ வைனோட கண்டென்ட் அப்படியே வச்சுப்போம், 120 வச்சுப்போம். வாட்டர் வந்து இப்போ நான் இங்கே என்ன போட்டிருந்தா எனக்கு இது 3:1 ரேஷியோவில் வரும் 40. அப்படினால கேன்சல் ஆகி 3:1 வரும். நான் 30லேருந்து எனக்கு 40 லிட்டராக வேணும்னா நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்? 10 லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணணும் 3:1 ரேஷியோவில் வரதுக்கு. போன சம் சால்வ் பண்ண மாதிரியே தான் இங்கே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். Third sum, a vessel contains 20 liter of a mixture of milk and water. எவ்வளோ இருக்குது? மிக்சர் வந்து 20 லிட்டர் இருக்குது. இந்த 3:2 ரேஷியோவில் இருக்குது. மில்க் இஸ் டு வாட்டர் 3:2. அப்போ டோட்டல் பார்ட் எவ்வளோ? டோட்டல் பார்ட் வந்து 3 + 2 5ன்னு எடுத்துப்போமா? 20 லிட்டர் இருக்குது. அப்போ 20/5னா 1 பார்ட் வந்து 4. அதோட மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 4 2:4. 12 லிட்டர் 8 லிட்டர்னு இருந்திருக்கும் இனிஷியலாக. Next, 10 liter of mixture are removed and replaced with an equal quantity of pure milk. If the process is repeated once more, find the ratio of milk and water in the final mixture obtained. இப்போ இதுலேருந்து 10 லிட்டர் ஆஃப் மிக்சரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் வித் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் பியூர் மில்க் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த 20 லிட்டரில் 10 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? 10 லிட்டர் தான் இருக்கும் மிக்சர். அப்போது அதோட மில்க் இஸ் டு வாட்டரோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா 3:2 தான் இருக்கும். இப்போ ஒரு மிக்சரை வந்து நம்ம அதை சில குவான்டிட்டி அது வந்து எடுக்கிறனாலையோ திரும்ப போகிறனாலையோ ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நம்ம 10 லிட்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் ரேஷியோ வந்து 3:2 தான் இருக்கும். இப்போ எதை ஆட் பண்ணுறோம்? மிக்சர் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் வித் அன் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் பியூர் மில்க். இதை இங்கே வந்து இதோட டோட்டல் பார்ட் ஃபர்ஸ்ட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் பார்ட் எவ்வளோ? 5. 3 + 2 5. அப்புறமா 10 ஆயிடுச்சா? மிக்சர் 20லேருந்து 10 லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 1 பார்ட் கண்டுபிடிக்கணும்னா 1 பார்ட் வேணும்னா 10/5 பண்ணுவோம். 2 டைம்ஸ் வரும். அப்போ 1 பார்ட் வந்து 2. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணால் 3 × 2 2 × 2 6 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது, 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ எதை நான் ஆட் பண்ண போகிறேன்?
10 liters ஆஃப் பியூர் மில்க் ஆட் பண்ணுறோமா, அப்போ இங்கே ப்ளஸ் 10 லிட்டர் போடுறோம். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், 16 லிட்டரு 4 லிட்டர். இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும், 4ல் போகுமா ரெண்டுமே, 4:1 வரும் ரேஷியோ. இப்போ ஒன்ஸ் மோர் இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து திரும்ப மிக்சர் வந்து 20 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 10 லிட்டர் ஆஃப் மிக்சர் எடுத்துட்டு திரும்ப 10 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க் போட்டப்போ திரும்பியும் மிக்சர் வந்து 20 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம், இதுல இருந்து இந்த திரும்ப இருக்க 20 லிட்டர் இருந்து திரும்ப ஒரு 10 லிட்டர் எடுக்கிறேன். அப்போ திரும்ப மிக்சர் 10 லிட்டர் ஆயிடுச்சு. ரேஷியோ மாறுமா, மில்க் இஸ் டு வாட்டர் மாறாது, அதே தான் இருக்கும், 4:1 தான் இருக்கும். இப்போ எதை ஆட் பண்ண போகிறோம், நீ ஃபர்ஸ்ட் டோட்டல் பார்ட் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமா. 5ன்னு வரும் டோட்டல் பார்ட்டு, 5. 1 பார்ட் வேணும்னா 10/5 which is 2. So 4 into 2 1 into 2. அப்போ 8 liters 2 liters இருக்கும். எதை ஆட் பண்ணுறோம், மில்க் தானே ஆட் பண்ணுறேன். ஸோ 10 liters ஆட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன வரும், எனக்கு 18 liters 2 liters. இதோட ரேஷியோ என்னது, 9:1. நம்ம கிட்ட கேட்குறது நியூ ரேஷியோ வந்து 9:1. அவ்வளோதான். தேங்க்யூ.